சூப்பரா இருந்தது சார். அதுல என்ன கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு மார்னிங் செஷன்ல என்ன கத்துக்கிட்டீங்க? ஆக்மேனை பத்தி கரெக்டா வந்து எல்லாருக்கும் விளக்கமா சொல்லணும். அப்பா, அம்மா, தங்கச்சி, கூட பிறந்தவங்க வேற யாராவது இருக்கிறவங்களுக்கு நல்ல இதுவா வந்து நம்ம எடுத்து சொல்லணும் சார். எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க சார். இத பத்தி நம்ம தெளிவா சொல்லணும் சார். இது எல்லாருக்கும் தேவையான பொருளா? ஆமா சார். கண்டிப்பா தேவை சார். அப்போ நம்ம நாப்கின், வெஸ்டீஜினுடைய சானிட்டரி நாப்கின் எல்லாருக்கும் தேவை. கரெக்டா? நாப்கினை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் சார். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கும் வசதியா இருக்கு. இப்ப இது எல்லாருக்கும் தேவை அப்படின்னா இத சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும் சார். கண்டிப்பா சொல்லணும். முதல்ல வீட்டுல உள்ளவங்கள யூஸ் பண்ண வைக்கணும். யூஸ் பண்ண வச்சா அடுத்தது வெளியே உள்ளவங்களுக்கு சொல்ல முடியும். கரெக்டா? ஆமா சார். எங்க பிள்ளைங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க, நாங்களும் யூஸ் பண்றோம், ரொம்ப சூப்பரா இருக்குமா, நீங்க ஒசூர்ல கேக்குறாங்க 10 பேக்கெட் வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைங்க சொன்னாங்க. எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்கல்லாம், சூப்பரா இருக்குமா, நானும் டீச்சர்ஸுங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் ஐடி போட வச்சுட்டேன். இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னாங்க சார். முக்கியமா அம்மா சொன்ன மாதிரி லேடிஸ் ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் கொடுங்க. இது வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ். அடுத்த ஜெனரேஷனை நம்ம காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, நிறைய லேடிஸ் ஸ்கூல்ல, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா எஜுகேட் பண்ண முடியும். அவங்க யூஸ் பண்றது இல்லாத ஸ்டூடெண்ட்க்கு எடுத்து சொல்லி வாங்கி கொடுக்க முடியும் சார். நானும் அததான் எஜுகேட் பண்ண முடியும். அவங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அத பலனை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா யூஸ் பண்ணது யூட்ரஸ் பாதுகாக்கும் இல்லைங்களா சார்? யூட்ரஸுக்கு எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இது. அதுதான் மேடம், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் அவேர்னஸ் உருவாக்குறோம், ஒரு ஆரோக்கியத்திற்கான விஷயத்த சொல்றோன்றத அந்த டீச்சர்ஸுக்கு புரிய வைங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா புரிய வைப்பாங்க. டீச்சர்ஸ் சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது, அவங்களுக்கு அது பலன் கிடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாவே பரவும். இதுதான் பெரிய விஷயம். ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை பற்றி யாரா கமெண்ட் சொல்லுங்களேன். ஏன் அந்த வீடியோ போட்டேன்? யாருக்காவது அதனுடைய எதுக்காக அந்த வீடியோ அப்படின்றது புரிஞ்சுதா? குண்டா இருக்கிறவங்களுக்கும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசத்தை பாக்குறதுக்காக போட்டீங்க சார். சாமி, இப்படி எல்லாமா வித்தியாசம் பாப்பீங்க? இதையே நான் போடணும். ஊர்வலத்துல எல்லாரும் பாக்குறீங்களே, தெரியுமே. வேற அவர் குண்டா இருந்தாலும் எவ்வளவு ஆக்டிவா செய்யறாருன்றது தான் சார். கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கீங்க, இன்னும் சரியான பதில் வரல. இதை நம்ம வெஸ்டீஜோட நான் இப்ப கம்பேர் பண்ணி தான் சொல்ல போறேன். இன்னைக்கு நிறைய பேரு இந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்க யாரையாவது டான்ஸ் ஆட சொன்னா ஆடுவாங்களா? ஆட மாட்டாங்க. என்னால முடியாது. டெய்லி ப்ராக்டிஸ் அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால செய்ய முடியாது. நீங்க ஓவரா திங்க் பண்ணிடுறீங்க. ஓவரா திங்க் பண்ணி ஓவரா இது பண்றீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. எஸ் சார். குண்டா இருக்கிறவங்க யாராவது ஆட சொல்லுவாங்களா? ஆட சொன்னா ஆடுவாங்களா? ஆட மாட்டாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க? சார், நமக்கெல்லாம் இது முடியாது சார், இந்த உடம்பு வச்சுட்டு நான் இதெல்லாம் பண்ண முடியுமா சார், எனக்கு இது தேவையா சார், இப்படி கேள்விகள் கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா அவரு ஆடுறாரு, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதுக்கு என்ன காரணம்? அவரு ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. அந்த அழகான பொண்ணு கூட ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாரு, ஆடுறாரு. நம்மள நிறைய பேரு எனக்கெல்லாம் பேச வராது சார், நான் எல்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சார், நான் பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க சார்,
நான் சொன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சார் அப்படின்னு சொல்றோமா சொல்லலையா? கண்டிப்பா சார். அதுக்கு என்ன காரணம்? நாலேஜ். அந்த நபர்கள் என்ன வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணல. பல வருடமா பல மாதமா வெஸ்டேஜ்ல ட்ரைனிங் மீட்டிங் பார்த்தாலும் கூட இன்னொருத்தட்ட போய் பேசணும்னு அவங்க முடிவு பண்ணலங்க. முடிவெடுக்கல. வாழ்க்கையில முடிவெடுக்காதவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. முடிவெடுத்தவங்க மட்டும்தான் சாதிக்கிறாங்க. அது நீல் ஆம்ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இல்ல இருக்க நபர்களா இருந்தாலும் சரி, முடிவெடுத்தவங்க சாதிக்கிறாங்க. முடிவெடுக்காதவங்க இதுவரைக்கும் எந்த சாதனையும் செய்யல. இன்னைக்கு சாதனை பண்ண அத்தனை பேரையும் கேளுங்க. நான் முடிவெடுத்தேன் சார், இந்த மாசம் டைரக்டர் முடிக்கணும், முடிச்சிட்டேன் சார். இந்த மாசம் சில்வர் முடிக்கணும் முடிவு பண்ணேன் சார், முடிச்சிட்டேன் சார். சொல்லியிருக்காங்களா உங்க அப்ளைனு? இந்த மாசம் நான் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் மேடம் சொன்ன மாதிரி நான் டைரக்டா 2 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணேன் சார், முடிவு பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன் சார். என் டீம்ல அந்த 2 பேருக்கு 4 நாள் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். என் தம்பி வெங்கடேசன் கூட 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நான் டைமண்ட் முடிக்கணும்னு முடிவு பண்ணேன் சார், முடிச்சிட்டேன் சார். நாம எடுக்கிற முடிவு, அவர் எவ்வளவுதான் குண்டா இருந்தாலும் சரி, அந்த உடம்ப வச்சுட்டு நடக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நடக்க முடியுமா, இவரால எல்லாம் நடக்க முடியுமான்னு கூட சந்தேகம் நமக்கே வரும். ஆனா அந்த உடம்ப வச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடுறாருன்னா வெரி கிரேட். என்ன காரணம்? அவர் எடுத்த முடிவு. நீங்க எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? அவனுங்கண்ணா எங்க பையனை விட்டு வந்துருக்கீங்களா? நீங்க அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்த முடிவு தாங்க இன்றைக்கு நம்ம இந்த லெவல்ல இருக்கிறோம். +2 முடிச்ச உடனே எந்த காலேஜ்ல சேரணும்? இன்ஜினியரிங் காலேஜா, இல்ல ஆர்ட்ஸ் காலேஜா, இல்ல பாலிடெக்னிக்கா? எங்க போகணும்? என்ன படிக்கணும்? அன்னைக்கு எடுத்த முடிவு தானங்க இன்றைக்கு அந்த படிப்புல படிச்சு உட்கார்ந்துருக்கிறோம். நாம எடுக்கிற முடிவு தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா, வெஸ்டேஜ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டீங்க. அப்புறம் என்னங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு அப்படியே சோம்பேறியா உட்கார்ந்துக்கிட்டு என்னால முடியாது சார், நான் சொன்னா கேட்க மாட்டாங்க சார், நான் பேசினா யாரு கேட்பாங்க. நீங்க பேசுனீங்களா? நீங்க எத்தனை பேரை பாத்தீங்க? ஒரு நாளைக்கு 2 பேரை பாருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறோம், பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க பேசுனாதானே உங்களுக்கே பிராக்டிஸ் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? பேசதான் எல்லாத்துக்குமே பிராக்டிஸ், தெளிவா பேச முடியும். அப்ப நீங்க வெஸ்டேஜ பத்தி பேசுறீங்கன்னா என்ன பேச போறீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல். கம்பெனி எப்ப ஆரம்பிச்சாங்க, யார் யார் ஆரம்பிச்சது, எத்தனை ப்ராடக்டோட ஆரம்பிச்சாங்க, எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டரோட ஆரம்பிச்சாங்க, அந்த ப்ரொஃபைல் சொல்லுங்க. அடுத்தது கம்பெனியில் உள்ள பீப்புள்ஸ். இன்னைக்கு நம்ம எவ்வளவு அழகான ஒரு மேனேஜ்மெண்ட், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு கௌதம் பாலு சாருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 25 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் ஆரம்பிக்கும் போது 13 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். தீபக் சார் அவர் ஒரு கம்பெனில, அவர் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கம்பெனில இருந்தவர் தான், மார்க்கெட்டிங்ல சேல்ஸ் மேனேஜரா இருந்தவங்க தான். கன்வர் சார் ஐடில கோல்டு மெடலிஸ்ட். இந்த 3 பேருடைய கூட்டணி வெற்றி கூட்டணியா 20 ஆண்டுகள். அந்த 3 பேருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நான் லண்டன் போயிருக்கும் போது இவங்க 3 பேர்ட்டையுமே ஒரே கேள்வியை 3 பேர்ட்டையும் கேட்டேன். வித்தின் 5 மினிட்ஸ் கேப்ல அவங்க 3 பேரும் சந்திக்காம அங்கங்க நிற்கும் போது 3 பேர்ட்டையும் போய் அதே கேள்வி கேட்டேன். 3 பேர் வாயிலிருந்து வந்த பதில் ஒரே பதில். அப்ப எவ்வளவு யூனிட்டியா இருக்காங்க அவங்க. இன்னைக்கு நம்ம டீம்ல யூனிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்லைன் டவுன்லைன் ஈகோ ஒண்ணுமே இல்ல. எனக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கல, அதுக்குள்ள ஈகோ. நான் தான் பெரிய ஆளு. ஏன் என் அப்லைன் என்கிட்ட பேச மாட்டாரா? என் டவுன்லைன் என்கிட்ட பேச மாட்டாரா? ஈகோ. இந்த ஈகோல நிறைய பேர் அழிஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் காணாம போயிருக்கிறாங்க. தயவு செய்து அந்த ஈகோ உள்ள வச்சுக்காதீங்க. அந்த ஈகோன்றது ஒரு குப்பை. மூளை இருக்க வேண்டிய இடத்துல மூளை இருந்தாதான் மூளை வேலை செய்யும். மூளை இருக்க வேண்டிய இடத்துல குப்பை இருந்தா என்ன வேலை செய்யும்? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு காலையில அதாவது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்ம இன்னும் அந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணணும். 20 வருஷம் கம்பெனி கொண்டாட போறாங்க. இன்னும் 2 நாள்ல 20 வருஷத்தை நம்ம கொண்டாட போறோம். ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன். எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் இந்தியாவில் 20 வருஷம் கொண்டாடினதே கிடையாது. ஏன் 5 வருஷம் தாண்டின நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை விரலுட்டி நில்லாம். 10 வருஷம் இது வரைக்கும் யாருமே வரல.
இன்னைக்கு ஒரு அற்புதமான, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே மக்களை ஏமாத்துற பிசினஸ் அப்படின்றத போய் ஒரு புனிதமான தொழில் அப்படின்றத புரிய வச்சவர் கௌதம் பாலி சார். இன்னைக்கு கடவுளுடைய தூதுவர பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்பு தானே உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் கிடைச்ச ப்ராடக்ட் தானே உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் கிடைச்ச அதே பிளான் தானே நமக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம ஏன் அது ஜெயிக்கல? என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரே காரணம் தான், நம்ம அதை பற்றி யார்ட்டையும் பேசவே இல்லை. 4 பேர்ட்ட பேசணும், அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க, நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டோம். அக்ரி ப்ராடக்ட் 2 பேர்ட்ட கொடுத்தோம், அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுல அவங்களுக்கு ரிசல்ட் வரல, நம்மளும் அதோட வீட்டுல வந்து உட்காந்துட்டோம். இவங்க சொன்னதெல்லாம் நடக்கல. இன்னைக்கு அக்ரி குரூப்ல அழகா அருள் பிரகாசம் சார் சூப்பரா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்காரு. அதை மட்டும் பார்த்தாலே அதுவே பெரிய ட்ரைனிங். அது மாதிரி சூப்பரான எக்ஸலண்டான நபர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க. ராஜன் சார் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள். இப்ப கூட இந்த சானிடரி நாப்கினை பற்றி அவ்வளவு தெளிவா, தெளிவா ஒவ்வொரு பெண்களும் அவங்க யூஸ் பண்ணணும்னு முடிவெடுப்பாங்க. அவங்களை சார்ந்த எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு முடிவெடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்களும் அவங்களுடைய மனைவி, மகள், அவங்களுடைய சகோதரிகள் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு முடிவெடுக்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணாதான் இதெல்லாம் புரியும். வெறுமனே உட்கார்ந்துக்கிட்டு சார் வெஸ்டேஜ் வேஸ்டேஜ் சார் அப்படின்னு பேசுறதுக்கும் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கும், ஒரு புனிதமான தொழில நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க முடிவெடுங்க, நீங்க செயல்படுத்துங்க. நீங்க செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆமா, நேற்று முன்தினம் ஆபீஸ்ல நாங்க இருக்கும்போது, நாங்க மேடம்லாம் இருந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம டீம்ல சந்தானன்ற நண்பர் இப்ப பேசினார் இல்லையா, அவரு வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு நாப்கின் மட்டும் வாங்க வந்திருந்தாரு. அப்ப வந்து சந்தோஷமா மேடம் சொன்னாரு, மேடம் நான் சானிடரி நாப்கின் தான் வாங்கிட்டு போறேன் என் பொண்ணு அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. அவர் ஷேர் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் வெற்றி. எப்போ ஒரு பொருளை விரும்பி நம்ம ஏத்துக்கிறோமோ, எப்போ ஒரு வியாபாரத்தை நம்ம விரும்பி ஏத்துக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய வெற்றி. நம்மளுடைய எண்ணங்கள் அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறோமோ, எதை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அந்த இன்வால்மெண்ட், அந்த இஷ்டம், நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கலாம், இஷ்டப்பட்டா எதையுமே ஈஸியா செய்யலாம் அப்படின்றதுக்கு தான், அந்த உதாரணத்துக்கு தான் அந்த டான்ஸை நான் போட்டேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று நைட்டு பார்த்தேன். அது சரி இன்னைக்கு மார்னிங் செஷன்ல கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்தேன். இப்போ உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். நம்ம போய் போன்ல பேசுறதை விட நேர்ல போய் அவங்க கிட்ட பேசினா, எடுத்து சொன்னா, நம்ம வெஸ்டேஜ் கம்பெனி பத்தி சொன்னா, அதோட ப்ராடக்ட் எல்லாம் பத்தி சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று பெங்களூர் போயிருந்தேன் சார். எங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் ஒரு 4 பேர்கிட்ட அதுக்காகவே போயிட்டு பேசிட்டு, சரி ஒரே டைம் பேசினா ஓகே சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, பேசி வச்சுட்டு சார் இன்னொரு டைம் போன்ல நம்ம அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஆபீஸ்க்கு போறதுக்குள்ளாரியே காலையில 8:30 பெங்களூர் போய் அவங்க எல்லாம் பார்த்து கன்சல்ட் பண்ணி சரி பேசிட்டு வந்திருக்கேன் சார். நம்ம முடிவு எடுத்திருக்கோம், நம்ம இதுல இறங்கி பார்க்கணும், ஒர்க் பண்ணி ஆகணும். 10 பேரை பார்த்தாக்க 2 பேராவது செலக்ட் ஆக மாட்டாங்களா? அவங்க கண்டிப்பான்ற முடிவு நம்ம தான் எடுக்கணும். நம்ம எடுத்தா மட்டும்தான் அதை சக்சஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? தனியாவே போயிருந்தீங்களா மேடம்? தனியாவே போயிட்டு வந்துருவாங்க சார். நானு எங்கனாலும் தனியா போயிட்டு வருவேன். கொஞ்ச நாளா எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாரு, ஏன்னா உடம்பு முடியாம இருக்கு, டிராவல் பண்ணாதன்னு. நம்ம வெஸ்டேஜை யூஸ் பண்றேன் இப்ப, அதனால கொஞ்சம் தனியா போனது எனக்கே ஒரு ஆச்சரியமா போச்சு. நேத்து பஸ் ஏற விட மாட்டாரு, இருந்தாலையும் போயிட்டு வந்துட்டேன் சார். நீங்க எடுத்த முடிவுதான் இன்னைக்கு உங்களுடைய வெற்றி. நீங்க இஷ்டப்பட்டதுனாலதான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. நடக்க முடியாம உட்கார்ந்து இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட் எடுத்து அதன் மூலமா ரிசல்ட் கிடைச்சு, அந்த ரிசல்ட் சொல்றதுக்காக நீங்க தனியாவே பெங்களூர் வரைக்கும் போறீங்கன்றது சாதாரண விஷயம் இல்ல சார். வராரு, கோவிந்தராஜ் சார் வராரு, அன்பு சார் முடியல படுத்திருக்காரு. சோ அவங்களே நம்பிட்டு இருந்தா அவ்வளவு தூரம் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அவங்கள கூட்டிட்டு போய் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்மளும் முடிஞ்ச அளவு பேச பேச தானா வரும். உங்க மீட்டிங்க பாக்குறோம் இல்லைங்களா, பேச பேச வரும்ன்ற நம்பிக்கை. முடிஞ்ச அளவு பேசி பார்ப்போம். இப்ப சொன்னீங்க இல்லையா, இதான் உங்களுடைய இதான் மிகப்பெரிய வெற்றி. நம்ம அவங்களே நம்பிட்டு இருந்தா நம்ம பிசினஸ் நம்ம பண்ண முடியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம அப்ளைனே நம்பிட்டு இருந்தா நம்ம பிசினஸ் பண்ண முடியாது. நம்ம போய் ஃபீல்ட்ல இறங்கி பேச ஆரம்பிச்சாதான்
ஒவ்வொரு நபர்களுடைய எண்ணங்களையும் நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுக்கு நம்ம கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேச முடியும், நம்ம கத்துக்க முடியும். முதல்ல ஃபீல்ட்ல கத்துக்கணும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் 6 மாசம் ட்ரைனிங் பீரியட். ஆனா வெஸ்டேஜ்ல மட்டும் வந்து அடுத்த மாசமே 50,000 வந்துடணும். எப்படிங்க அது? ஒரு லேடிஸ்க்கெல்லாம் ஒரு அட்வைஸ் பண்றது என்னன்னா, அவங்க ஐடி போட்டு சேரலனாலே பரவாயில்ல, நீங்க என்கிட்ட இந்த நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க சார். ஆனா எங்களுக்கு இப்போ 1 மந்தா கிடைக்கல. அரூர், தருமபுரி எல்லாம் சார் கேட்டு வந்தாரு, கிடைக்கல. அது சப்ளை இல்ல, வாங்கி தரேன். மேடம், நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல இருக்கு, ஆர்டர் போடுங்க, ஆன்லைன்ல உடனே கிடைக்கும். சரிங்க, எங்க பிள்ளைங்க சென்னையில இருக்கிறாங்க சார். ஆர்டர் போட்டு அவங்களை ஐடி போட வச்சுட்டேன். சோ அவங்களை அங்கேயே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு எடுத்துக்க சொல்றேன். வெரி குட். ஓகே சார். சென்னையில எனக்கு இருக்கிறாங்கன்னா எங்கெல்லாம் ஃப்ரெண்டுங்க இருக்காங்களோ, தேனி மாவட்டத்துல, மதுரையில எங்கெங்க ஃப்ரெண்டுங்கிறாங்களோ அங்கெல்லாம் போன் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். இன்னும் அவங்கள கொண்டு வரணும். கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் என் உடம்பு ரெடியானா நேர்ல ஒரு நாள் போய் அவங்கள எல்லாம் பண்ண வச்சிட்டோம்னா அவங்களும் ஆர்வம் உள்ளவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை. பார்ப்போம் இறைவன் என்ன பண்றாரோ பார்க்கலாம். கட்டாயமா இறைவன் நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஜெகதீஷ் சார். தேங்க்யூ சார். ஜெகதீஷ் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு நாப்கின் பத்தி போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். என்ன ஒரு விஷயம்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு முதல்ல வாங்கி தரணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ண பின்னாடி தான் நம்ம அது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ஏன்னா என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 10 நாப்கின் என்கிட்ட ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். நான் வச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் என்கிட்ட 10 இருக்கும். ஏன்னா காலி ஆயிடுச்சுனாக்க திரும்ப பழைய மாதிரி என்ன போய் டிமாண்ட்ல இருக்கு ப்ராடக்ட் உங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார் அதை பத்தி சொல்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குண்டா இருக்கிறோம், மெலிசா இருக்கிறோம் அப்படி இல்ல. அந்த ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெஸ்டேஜ்ல வந்து நம்மகிட்ட பணம் இருக்கு, பணம் இல்லை அப்படின்றதுல காரணமே கிடையாதுங்க. இந்த இடத்துல நம்ம என்னவா மாறணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருந்தா போதும் சார். அது கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா போட்டீங்க. அந்த வீடியோ நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பத்மா மேடம் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, குண்டா இருந்தா ஆட முடியுமா, புள்ளையா இருந்தா ஆடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. குண்டா இருந்தா ஆட முடியாதுன்றது ஒண்ணும் இல்லை சார். வைராகியமா நம்ம செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா செய்யலாம். இவங்களோட புள்ளையா இருந்தாலும் மனசு இருந்தா ஆடலாம் கண்டிப்பா. ஏன்னா இவங்க தான் வந்து வைராக்கியம் ஜாஸ்தியா இருக்கும், முடியும் நம்மளால அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு சார். ஏன்னா என் கூடயே இப்ப ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. ஹலோ சார். சொல்லுங்க. அப்படின்னு அந்த மாதிரி வந்து நான் இந்த வெஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் வேலை விட்டு 15 வருஷம் ஆகுது சார். 15-16 வருஷம் ஆகுது. எனக்கு ஆம்பளை பசங்க 2 பேர் இருக்காங்க. பிள்ளைங்களால நான் எந்த சுகப்பட்டது இல்லை, அவங்களும் இல்லை. அதனால வந்து என்னோட பொண்ணு தலையிட்டுச்சு, நான் இந்த வேலை விட்டு நின்றுட்டேன் சார். நான் இப்போ எப்ப நான் இந்த வெஸ்டேஜ்ன்றது ஒண்ணு வந்தனோ அன்னைக்கே நான் மறுபடியும் அப்ப பேக் கையில எடுத்த மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு பை கையில எடுத்திருக்கேன் சார். நான் எடுத்துட்டு நம்ம ஏன் இதா இருக்கணும், அப்ப இதுல நம்ம பழையபடி, ஏன்னா ஒரு இதுவும் நான் நினைச்சு சாதிச்சேன் சார். நானு ஒரு இதுக்கும் வந்து எனக்கு யாரும் பக்கபலமும் கிடையாது, யாரும் என்னை கை விட்டதும் கிடையாது, கை தூக்கு விட்டதும் கிடையாது. நானா கஷ்டப்பட்டு நானா இது பண்ணி ஒன்னொன்னா சாதிச்சேன் சார் இதே மெட்ராஸ்ல. அப்படின்னு அதே மாதிரி மறுபடியும் எனக்கு அந்த வைராக்கியம் இப்பதான் சார் வந்தது. வெரி குட், கிரேட். எனக்கு செய்யணும் உடனே எனக்கு அந்த இது வரல சார். நான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்கணும். நம்மளுக்கு 1-2 தெரிஞ்சவங்க இருந்தா சொந்தக்காரவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதோட இருந்தேன். இப்பதான் சார் நான் இந்த மீட்டிங்களை பார்த்து ஏன் நம்ம இப்படியே இருக்கணும், பார்ப்போம், நம்மளும் சாதிப்போம்,
அப்படின்னு நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருக்கு எனக்கே தெரியும் அப்படின்னு தான் சார் நான் ஃபர்ஸ்ட் பாடி இப்படி நான் வேலைக்கு வரேன்னு சொல்லி போய் தனியாவே, ஏன்னா தனியா வந்து செய்யக்கூடாதுன்னு இருக்கு, இருந்தா நான் அதை நினைக்கல. ஏன்னா 4 பேர் நம்ம கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல பேசி அவங்க எப்படி இருப்பாங்களோ முன்ன பார்ப்போம். ஏன்னா அவங்களோட நம்மளோட நிலைமைக்கு வராங்களா, எப்படி இருக்காங்க, ஏதா இருக்காங்க, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு, யார் எப்படி இருக்காங்கன்றது எனக்கு எதுவுமே தெரியாது சார். இப்போ நான் வீடை விட்டு நான் போனது கிடையாது. இப்ப நம்ம போவோம், நம்மள இதுல சேர்ந்துருக்கோம், நம்ம வேணும் 4 பேர் நம்ம வேணும், போய் பார்க்கணும், யாருங்களை போய் பார்ப்போம்னு நான் ஒருத்தரா போய் பார்த்து பேசி, அம்மா இந்த மாதிரி விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் இது பிடிங்க, ஒரு பொருள் பிடிச்சிக்கோ, இது எப்படின்றது நீங்க அனுபவிச்சு, ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு தான் நான் எல்லாமே இருக்கிட்டே சொல்றேன் தைரியமா, நீங்க இந்த பொருள் கையில எடுங்க, எடுத்த பிறகு உங்களுக்கு என்னன்றது அனுபவம் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச பிறகு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு 2-3 நாள் பொறுத்து மறுபடியும் பாக்குறது, என்னம்மா நீங்க அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணீங்களா, சோப் யூஸ் பண்ணீங்களா, எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரி வாங்க வந்து நீங்க கடையாண்ட வாங்க, வந்துட்டு நீங்க பேசி அது என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன உங்களோட உடம்பு ஆரோக்கியம் என்ன சரியில்லையா இப்படி வாங்க அப்படின்னு ஒருத்தரா கூட்டின்னு வந்து இப்ப நம்ம கம்பெனில சேர்த்து வச்சு அவங்களுக்கு பொருள் வாங்கி வச்சு. ஆனா இதுக்கு எல்லாம் முழுக்க காரணம், இதுக்கு நாங்க சொல்ல வேண்டியது மேடமும் நீங்க மோகன்ராஜ் 3 பேர் தான் சார். எனக்கு அவங்கதான் அப்படின்னு அவர் வாங்க வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறோம் சார் நாங்க. அப்படின்னா இப்பவும் நேத்து முந்தா நாள் எங்க மூத்தார் இறந்துட்டாரு, திருவண்ணாமலையில இறந்துட்டாரு. சரி நம்ம போயிட்டு இருக்கோம், 12 பேர் நாங்க வேன்ல போறோம் சார். எனக்கு என்னன்னா இதுல 2 பேர் யாராவது, ஏன்னா எல்லாமே சொந்தக்காரங்க சார், வேற வெளியாள் இல்ல. அப்ப வந்து நம்ம பேசுவோம், ஏன்னா நான் அதிகமா பேச மாட்டேன், பேசுவேன் ஆரம்பத்துல இருந்து பேசுவேன் தான். இப்ப என்ன எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, 64க்கு போறீங்க, 65க்கு போறீங்க, ஏன் போறீங்க, இப்ப என்னமா ஷார்ட்டா முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஷார்ட்டா முடிச்சு அவங்களுக்கு புரியுற மாதிரி இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரியுது. அது தப்பா நல்லதா என்ன தெரியல சார் எனக்கு. அப்படின்னா அப்புறமா எங்க உமுத்தாரே வண்ணார்பேட்டில் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா ஜெயா பேசியிருக்கா, எங்க லட்சுமி பேசியிருக்காங்க, அவருக்கு அசால்ட்டா எடுத்துனாங்க, இதுதானே அப்படின்னு விட்டாங்க. நேத்து என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாரு. நான் சொன்னேன், மாமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கால் வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இவ்வளவு அவசரப்படுறீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, ஏன்னா அடுத்தவங்க வந்து உங்க தங்கச்சியும் உங்க மச்சின்சி எப்படி சொன்னாங்களே எனக்கு தெரியாது, இந்த மச்சின்சின்னு சொல்ற கொஞ்சம் கேட்டுங்க அப்படின்னு. என்னம்மா சொல்லுமான்னாரு. ஒண்ணும் இல்ல மாமா, நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா அந்த பைசா நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொன்னேன். என்னம்மா நீ எப்போமா அப்படி மாதிரி சொன்ன இல்ல தெரிஞ்சது இல்ல, நீங்க இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, நம்ம நாளைக்கு இன்னைக்கு போறதுக்கு நைட் ஆயிடும், நாளைக்கு ஒரு நாள் விடுங்க, நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். சார் கண்டிப்பாமா நான் வரேம்மா, பைசா எடுத்து நான் வரேம்மா, எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னாரு. அது மாதிரி வந்து நான் ஒருத்தருக்கா இது பண்ணி நம்பிக்கையை நம்ம கையில கொடுக்குறோம் சார். என்னால இப்போதான் முடிஞ்சது, அது இப்பதான் எனக்கு நான் ரொம்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்கேன், என் மனசுக்கு அது தெரியுது. அப்படின்ன பிறகு நான் இவ்வளவு நாள் அதை பத்தி புரியல, இது பண்ணல, ஒரு பொருளா வாங்கி நீங்க சொல்ல இது பண்ணுங்க, நீங்க இது யூஸ் பண்ணா இப்படி இருக்கும்னு என்னோட உடம்புக்கு நான் தான் சார் எல்லாருக்குமே ஒரு ஆதாரம், எங்க குடும்பத்துல நான் இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் இறந்த பையன் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அடி கொஞ்சமான அடி இல்ல சார், எனக்கு வேற ஒருத்தர தூக்க முடியாது. அப்படின்ன பிறகு நான் படுக்க திரையில படுத்திருந்தவள என்ன நிமித்தினது வெங்கடேஷும் பாஸ்கர் சார். அப்புறமா எனக்கு கை பிடிச்சி தூக்க விட்டது மேடமும் நீங்களும் எங்க மோகன்ராஜ். அப்படின்ன பிறகு கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான், உங்களால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும்னு நீங்க எடுத்த முடிவு. இன்னும் நிறைய வெற்றிகள் அடைய போறீங்க. இப்ப பிரான்ச் மட்டும் தான் முடிச்சிருக்கிறீங்க, இப்ப இந்த மாசம் பிரான்ச் முடிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய வெற்றிகள் அடைய போறீங்க. அதுக்கு காரணம் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நம்ம இந்த பிசினஸ்க்குள்ள வந்து 2 மாசம் நீங்க வந்து சாதாரணமா இருந்தாலும் கூட 3ஆவது மாசம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ஒரு பயம் சார், எனக்கு நான் படிச்சது அதிகமா படிப்பு இல்ல, அதனால வந்து நம்ம எதுனா பேசுனா தவறாயிடுமோ, நம்ம எப்படியும் இது பண்ண முடியாது. யாரும் பயப்பட வேண்டியது இல்ல, ஏன்னா நம்ம இங்க எதையும் தப்பா எதுவும் பேச போறது இல்ல. 2வது வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ல ஒரே ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுங்க, நீங்க எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வராது. கண்டிப்பா சார். நீங்க ஆலோவேரா கொடுத்துட்டீங்க, எந்த சைடு எஃபெக்டும் வராது. இல்ல கொலஸ்ட்ரால் கொடுத்தீங்க, எந்த சைடு எஃபெக்டும் வராது. கேரடர்மா கொடுத்தீங்க, எதுவும் வராது. அதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. ஆனா எந்த சப்ளிமெண்டே கொடுக்க முன்னாடி உங்க அப்ளைன்ட்ட உங்களுக்கு தெரியலன்னா ஒரு முறை நீங்க கேட்டுங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கம்மியா இருந்தா நீங்க உங்க அப்ளைன்ட்ட கேட்டுங்க. 2 முறை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க கத்துக்குவீங்க.
அவர் சொல்லிதான் மட்டும் சார் இன்னைக்கு இல்லைங்கிறத எல்லாருக்கும் தான் இந்த இதை அளவுக்கு சொல்றேன். நான் இறந்த காரணமே அவர் சொல்லிதான். பேசாம இருக்கிறது தப்பு. ஆனால் பேசுனாதான் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். பேசுனாதான் நம்ம கத்துக்க முடியும். கண்டிப்பா சார். அதாவது சும்மா ஏதோ பிறந்தோம், ஏதோ களிமண் மாதிரி ஏதோ புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இல்ல வாழ்க்கை. கண்டிப்பா வந்து சார். ஒவ்வொருத்தரும் சாதனையாளரா மாறணும். என்னால முடியும்னு சாதிக்கணும். இந்த கண்டிப்பா மாசம் சார். அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிருக்கிற மைவிலி மேடம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். பத்மா மேடம், தேங்க்யூ மேடம். நல்ல சிறப்பான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது லேடிஸ் இப்ப இன்னைக்கு பார்த்த அந்த நாப்கினை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஷேர் பண்றீங்களா? சோபராணி மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டுடே மார்னிங் செக்ஷன் ராஜன் சார் கொடுத்த அந்த நாப்கினோடது ரொம்ப அருமையா இருந்தது சார். மிக பெண்களுக்கு மிக முக்கியமான ப்ராடக்ட் எதுன்னா இதுதான் சார். உயிரூட்ட வேண்டிய ஒரு இது என்னன்னா இதுதான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். பெண்களுக்கு வர அந்த நீர்க்கட்டி பிரச்சனை, இந்த வயிற்று வலி பிரச்சனை எல்லாம் இந்த சுத்தமான இந்த நாப்கின் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எங்க வீட்லயும் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் சார். நிறைய வந்து பிவி ஏறுறதுக்கான காரணமே எங்க டவுன்லைனர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கின தொட்டு தான் சார் எனக்கு அவ்வளோ பிவி ஏறி இருக்கு. வெரி குட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க பாப்பா யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க எல்லாம் வாங்கி எங்க நைபர்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணி எங்க டீச்சர்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணி எல்லாம் இது வாங்கியிருக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து ரொம்ப விலையா இருக்குன்னு சொன்னாங்க. பட் அதுக்கான விளக்கத்தை நான் இந்த சார் பார்த்த இந்த வீடியோ ஷேர் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ண தொட்டு இவ்வளோ விஷயம் இதுல இருக்குது. எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வீண் செலவு பண்றோம். நம்ம உயிருக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கி செலவு பண்றதுல தப்பே இல்லைன்றதுக்காக அவங்க செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் சார். நீங்க போட்ட வீடியோ மிக அருமையா இருந்தது. நம்ம எவ்வளவு ஆக்டிவான்றதுன்றதை விட அவ ஆசைப்பட்டது நிறைவேறணுன்றதுக்காக அவர் எவ்வளவு இது பண்ணி அவர் செய்யறாருன்னா அது ரொம்ப நல்ல இது இருந்தது சார். எந்த ஒரு விஷயத்தையும் இஷ்டப்பட்டு செஞ்ச எந்த கஷ்டமும் தெரியாதுன்ற மாதிரி நீங்க அந்த வீடியோ போட்டுருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. இஷ்டப்பட்டா கஷ்டம் தெரியாது. இஷ்டம் இல்லைன்னா எல்லாமே கஷ்டம்தான். சில சூழ்நிலைகள்ல சில சந்தர்ப்பங்கள்ல நான் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா கசப்பான மருந்தை கொடுத்தாதான் குழந்தைக்கு நோய் சரியாகணும்னா அந்த கசப்பான மருந்தை கொடுத்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. நம்ம குழந்தைய ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும்னா நம்ம இதெல்லாம் புரிய வச்சுதான் ஆகணும். அதனாலதான் நாங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். யாரும் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஃபீல்ட்ல இறங்கி பேசினால் மட்டும்தான் நீங்க ஒரு நல்ல லெவல்ல சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், அடுத்த லெவலுக்கு நீங்க வர முடியும். நம்ம வந்து முடியுமான்னு யோசிச்சா முடியாது. முடியும்னு நம்பிட்டீங்கன்னா முடியும். அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். நீச்சல் குளத்துக்கு வெளியே இருந்து யாரும் நீச்சல் கத்துக்க முடியாது. நீச்சல் குளத்துல இறங்குனாதான் நீச்சல் கத்துக்க முடியும். யாராவது தரையிலேயே நீச்சல் கத்துக்க முடியுமா? அப்ப நீச்சல் குளத்துல இறங்காம எப்படி நீச்சல் கத்துக்க முடியும்? அதே மாதிரிதான் நீங்க ஃபீல்ட்ல போய் பேசாம உங்க அப்ளைன் கூட போறீங்களா? 4 முறை உங்க அப்ளைன் பேசுறாரா? ரைட். சில பேருக்கு நல்லா பேசுவாங்க, ஆனா பேச மாட்டேன்றாங்க. அவங்கள்ட்ட பேசினா நிறைய பாயிண்ட்ஸ் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, ஆனா பேச மாட்டேன்றாங்க. அதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு எனக்கு புரியல. சில நண்பர்கள், நல்ல திறமை உள்ள நண்பர்கள் பேசாம இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாராலையும் சாதிக்க முடியும். அப்படி அந்த மாதிரி
யார் யாருன்னு பேர் சொல்ல சொன்னா நான் சொல்லிடுவேன். ஆனா ஆனா அது நல்லா இருக்காது அப்படின்றதுனாலதான் ஒரே காரணம். குமார்னு புதிதாக ஒரு நண்பர் வந்திருக்காரு, அவரை வெல்கம் பண்றோம். வெல்கம் டு மார்னிங் செஷன், வெல்கம் டு வெஸ்டீஜ் ஃபேமிலி, வெல்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். நேற்று தமிழ் மேடம் நிறைய பேசுறதுனால இன்றைக்கு ஓய்வு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் பேசுவாங்க, மற்றவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார், இன்னைக்கு நாப்கின் பத்தி நல்ல சிறப்பா நல்லா இருந்தது சார். நம்ம டீம்லயே வந்து இந்த நாப்கின் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பெயின், அந்த அந்த டைம்ல இருக்கிற பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபீலே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீம்லயே ஒரு 4-5 பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார். வெரி குட் ப்ராடக்ட் சார். நான் வந்து மோஸ்ட்லி கொடுக்கறது இந்த நாப்கின் தான். நீங்க எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த நாப்கின் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சார். பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்துங்க, இனிமே இருக்கிற ஜெனரேஷனை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தான் சார் நான் ஒரு சில இருக்கு நான் இதை கொடுத்துட்டு இருக்கேன் சார். வெரி குட் ப்ராடக்ட் சார் இது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.